ராமானியபுரம். சார், ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டில் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது சார். தப்பா? ஏய் போலீஸ்ரா, ஏய் வாடா, ஏய் வாடா ஓடிடலாம். சார் சார் முத்து அண்ணே, உடனே இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. சரிங்கண்ணா. எங்கேயா போனீங்க? வக்கீல் நவநீதனை பார்க்க தான் அவங்க ஊருக்கு மாயாண்டி தோப்பு வழியா போயிட்டு இருந்தேன். அப்போ யாரோ என்னை பின்தொடர்ந்து வராப்புல எனக்கு தோணுச்சு. அப்போ வழிபறி பசங்களா? சீக்கிரம் வாடா. வாடா வாடா வாடா, சீக்கிரம் வா. தம்பிகளா, நீங்கள் வழிபறி பண்ணுற அளவுக்குலாம் நான் வசதியானவன் இல்லைப்பா. நான் சாதாரண ரிட்டையர் ஆன பள்ளிக்கூட வாத்தியார். நான் என் பையனை ஜாமீன் எடுக்கிறதுக்கு வக்கீல் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்ப்பா. என்னை விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அவங்கள்ட்டேருந்து நான் தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ போராடினேன். திடீர்னு ஒருத்தன் பின்னாடியிலேருந்து அடிச்சுட்டான். நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டர் ஐயாவும் வந்த பிறகு தான் நான் கண்ணே முழித்தேன். எங்கய்யா அவங்கள உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? இல்லை சார், அவங்க மூஞ்ச துணியால் மறைச்சி கட்டியிருந்தாங்க. அவங்க கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அவங்க யாருன்னு தெரியல சார். உங்களை கிட்னாப் பண்ணவங்க யாரா இருக்குன்னு ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? நான் யாரை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ருத்ரன். ஐயா, புரிகிற நேரத்தில் உங்களுக்கு நல்லாவே புரியும். தெரியற நேரத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆமா, நீங்க அவங்க கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சிங்க? நான் எங்க சார் தப்பிச்சேன்? இல்லை, மயக்கத்திலே தானே வச்சுருந்தாங்க. அப்படின்னா உங்களை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது? அதான் சொன்னேனே, இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ அங்கே வந்ததும் அந்த ரவுடி பசங்க ஓடி போயிட்டானுங்க. இவங்க தான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க. ஓஹோ. ருத்ரா சார். சார், கிருஷ்ணன் சாரை காப்பாத்துற முழு கிஃப்டும் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் தான் சேரும். ஓ, இவரு சொன்னதை வச்சுதான் நான் அந்த ஸ்பாட்டுக்கே போனேன். அப்படியா? ஏன் கோபால், உங்களுக்கு எப்படி அந்த இடம் தெரிஞ்சது? கிருஷ்ண சாரை கிட்னாப் பண்ண விஷயமே நானும் இன்ஸ்பெக்டரும் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுச்சு. சரி கோபால், அந்த இடத்துக்கு நீங்க எதுக்கு போனீங்க? சார், நான் அந்த வழியா பைக்ல போயிட்டு இருந்தேன்.
யார் இவன்? யாருமே இல்லாத காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்கான். கையில வேற ஏதோ பார்சல் வச்சிருக்கான். ஃபாலோ பண்ணி பாத்திர வேண்டியதுதான். சீக்கிரம் உள்ள வாடா. உள்ள யாரோ இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு தான் தெரியல. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். அந்த ஒதுக்குப்புறமான வீட்டுக்கு கையில சாப்பாடு பார்சலோட போனதுனால எனக்கு டவுட் வந்துச்சு சார். சரிங்க, நீங்க அவங்கள பார்த்ததா சொல்றீங்க. அவங்கள உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? இல்ல சார், தெரியாது. சரி, அந்த 2 பேரையும் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல, பார்க்கல சார். ஏன் கோபால், ஒருவேளை அந்த 2 பேரும் பரமேஸ்வர பாண்டியனோட ஆளுங்களா இருப்பாங்களான்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அது என்ன வேணும்? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? பரமேஸ்வர பாண்டியனோட ஆளாச்சேவன். நம்மளை வாட்ச் பண்றாங்களோ? சொல்லுங்க, டவுட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல சார். இன்னும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கோபால், நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. என்ன சார் உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு அக்யூஸ்ட கேள்வி வைக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? அப்படியே நான் கேட்டுட்டேன். என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு அதிகாரம் இல்ல. அதை நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க. கோபால், ருத்ரா சார் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை தப்பான எண்ணத்துல கேட்கல. அட விடுங்க சார், இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஆதாரத்தோட பிடிக்கிற நாள் வரும். அப்போ யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. சார், கிருஷ்ணன் ஐயாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போலாம் சார். ருத்ரா சார், கிருஷ்ண சாரை பத்திரமா காப்பாத்திட்டோன்னு நாங்களே உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களும் அட்வைட் சாரும் வந்துட்டீங்க. சரிங்க சார், கிளம்புறோம். ஓகே சார். சார் கிளம்பலாமா? போயிட்டு வாங்க சார். ஒரு நிமிஷம், உங்க போனும் பேக்குங்க தான் இருக்கு. ஐயா வாங்க. ரொம்ப நன்றி சார். போயிட்டு வாங்க. நன்றி சார். வாங்க ஐயா. ஐயா போலாங்களா? வண்டியில் ஏறுங்க ஐயா. என்னையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார்.
பசங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆமாம், அந்த சுந்தரம் கேஸுக்கு என்கொயரி பண்ணி என்னாச்சு? அது அப்படியே போயிட்டு இருக்கு சார். ருத்ரன் சார், போலீஸ் ஸ்டேஷன் மேல கழுகு உட்காந்துருக்கு. ஐயா வரவேணா எங்க வேணாலும் பறக்கும், எங்க வேணாலும் உட்கார்ந்தானே, இதுக்கு போய் பயப்படுறீங்க? வண்டியில இருக்கு போவோம். இல்ல ருத்ரன், இந்த கழுகு உட்கார்றத சாதாரண விஷயமா நினைச்சிடாதீங்க. இந்த கழுகு ஒரு இடத்துலயோ ஒரு வீட்லயோ உட்காந்தா அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு மரணம் நிச்சயம். என்னய்யா நீங்க இந்த காலத்துல போய் யாரோ சொன்ன கட்டுக்கதையை நம்பி பேசிட்டு இருக்கிறீங்க? யாரோ சொன்ன கட்டுக்கதை இல்ல ருத்ரன், காலங்காலமா சுப்பிரமணியபுரத்தில் நடந்துட்டு இருக்கிற உண்மை கதை. ஏதோ நீங்க சொல்றீங்க, நான் கேட்கறேன். ஆனா இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களை போலதான் ருத்ரன், இந்த சுப்பிரமணியபுரத்துக்கு நிஜந்தன்னு ஒரு பத்திரிகைக்கார பையன் வந்தான். இப்ப நீங்க பேசுற மாதிரி தான் அவரும் நாங்க எதை சொன்னாலும் மூட நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார்ப்பா. மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு தங்கியிருந்த வீட்டில் இந்த கழுகு ஒரு நாள் உக்காந்தது. அதுக்கப்புறம் இப்ப அவர் உயிரோடையே இல்லை. அவர் மர்மமான முறையில இறந்து போயிட்டார். அவர் எப்படி இறந்தாருன்னு இன்னைய வரைக்கும் யாருக்கும் தெரியல. ருத்ரன் சார், சொல்லுங்க. கழுகு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்த விஷயத்த காமாட்சிக்கோ இல்லை கார்த்திகாவுக்கோ தெரியாம பார்த்துங்க. ஏங்க ஐயா? இல்லை, நானும் இவ்வளோ நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருந்தேன். அப்போ எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இல்லைங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, போலாம், வண்டியில இருங்க. நீங்களும் உட்காருங்க சார். பார்த்து பார்த்து மெதுவாப்பா. எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, வந்துடுறேன். அச்சையா, அண்ணே வாங்க அண்ணே. நான் ஏமா? நீங்க வாங்க அண்ணே. எனக்கு எதுக்குமா? நம்ம சேகர் தான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கான், அவனுக்கு பண்ணுவான். உங்களையும் தான் கடத்திக்கிட்டு போயிருந்தாங்க, நீங்களும் தப்பிச்சு மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க. அப்பா கடத்தினாங்களா? இதெல்லாம் ஏன் கிட்ட சொல்ல? ஆமாப்பா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தோம். நீ ஹாஸ்பிட்டல்ல அந்த சூழ்நிலையில இருக்கும்போது எப்படி அதை உங்ககிட்ட சொல்ல முடியும்? அதான் மறைச்சோம். எல்லாம் அந்த பரமேஸ்வர பாண்டியனோட வேலையா தான் இருக்கும். ஏய், இதுக்காக தான் யாரும் ஒன்றை இந்த விஷயத்த சொல்லல. அச்சையா, ஆர்த்திடுமா, தேர்ந்து நில்லுங்கண்ணே. ஆண்டவா முருகா, உள்ள வாங்க அண்ணே. வா. சார் வாங்க. வாங்க சார். நீ உள்ள போம்மா, அது போய் கொட்டிட்டு வா. உட்காரு சார், உட்காருங்க சார். சரிங்க, உட்காருங்க சார். முருகா. கிருஷ்ணன் சார், ருத்ரன் சார் என் கூடவே இருந்ததுனால சேகருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ஜாமீன் வாங்கியாச்சு. சேகரோட கொலைகேஸை உடைச்சு இவர் கொலைகாரர் இல்ல நிரபராதின்னு நிரூபிக்க வேண்டியது என்னோட வேலை. ரொம்ப சந்தோஷம் சார். சார், எனக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, நான் அவசரமா போயாகணும். வீடு வரைக்கும் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா எப்படிங்க? காமாட்சி, அதான் வக்கீல் ஐயா கோர்ட்ல முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார். ரொம்ப நன்றி, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப உதவியா இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். அட, இதுல என்ன சார் இருக்கு, பரவாயில்ல. நான் கிளம்புறேன் சார். வாங்க சார். உடம்பு பாத்துங்க சேகர், பாப்போம். சரிங்க சார். நீ உட்காரு சேகர். ஐயோ, அதுக்குள்ள போயிட்டாரா? தண்ணி கூட குடிக்காம போறாரு. ஏமா, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? கொடுங்க. சேகரே, வாக்கா.
என்னப்பா கிருஷ்ணா சேகர் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாட்டி. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் பாட்டி? இன்னைக்கு நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் மேல கழுகு உக்காந்து இருந்துச்சாமே. அப்ப நம்ம கிருஷ்ணன் கூட அங்கதான் இருந்தானாமே. அப்பா, பாட்டி சொல்றது உண்மையா? என்னண்ணே கார்த்திகா கேட்டதுக்கு பதிலே சொல்லாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க யாரும் உயிரோடவே இருக்க மாட்டோம்னே. காமாட்சி, ஏமா இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? சும்மா வளன்னு பேசாதீங்க. இது வரைக்கும் கழுகு எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் செத்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமான்னு பாருங்க. காமாட்சி, நான் வர்றேம்மா. கிருஷ்ணா வர்றப்பா. வாமா. ஐயோ, சோதனைக்கு மேல சோதனையா வந்துட்டு இருக்கே. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எனக்கு ஒன்றும் ஆகாதுமா. இல்லப்பா, நாங்க பயப்படக்கூடாதுன்னு நீங்க போய் சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாவதுன்னா நாங்க உயிரோட இருப்போமாப்பா? கார்த்திகா, நீ படிச்ச பொண்ணுமா, இதுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருக்க? இங்க பாருங்க, இந்த மூட நம்பிக்கை எல்லாம் மூட்டை கட்டி வெளியில போடுங்க. அப்பதான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க. கார்த்திகா, ருத்ரன் சொல்றதா சரி. அப்பா, நீங்க என்னதான் சொன்னாலும் பாருமா, கழுகு போலீஸ் ஸ்டேஷன் மேல உட்காரும் போது அங்க உங்க அப்பா மட்டும் இல்ல, இன்ஸ்பெக்டர் இருந்தாரு, பிசி இருந்தாரு, ஏன் இப்ப போனாரு லாயர், அவரும் இருந்தாரு. நான் கூட தான் அங்க இருந்தேன். அப்ப நாங்கெல்லாம் கூட சாவலாம்ல. சார், ப்ளீஸ் அப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு வேண்டியவங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். அப்பா, சொல்லுமா. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா. முருகனை பார்த்தா நல்லது நடக்கும். சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே குடும்பத்தோட எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். ருத்ரன் சார், ஐயா, நீங்களும் எங்க கூட அந்த முருகன் கோயிலுக்கு கண்டிப்பா வரணும். ஐயா, நான் எதுக்குங்க, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ஏன் சார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? யார் சொன்னது? எனக்கு மூட நம்பிக்கை தான் இல்ல. நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு, அதுதான் இயற்கை. அதை நம்ம கடவுள்னு சொல்றோம். சரி, இப்ப எதுக்கு பிரச்சனை? நானும் வரேன், போ. என்ன நந்தி, வீடு பூட்டி இருக்கு, எங்க போயிருப்பான்? அண்ணனுக்கு பயந்துட்டு குடும்பத்தோட ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த சப் இன்ஸ்பெக்டர். சரி இரு, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன். சப் இன்ஸ்பெக்டர் கோபால் மட்டும் கையில கிடைக்கட்டும், அவன் கழுத்தருகாம விட மாட்டேன். சொல்றா. அண்ணே, அந்த சப் இன்ஸ்பெக்டர் வீடு பூட்டி இருக்குண்ணே. பூட்டி இருக்கா? ஓ, எனக்கு பயந்து ஒரு வேளை வீட்டை பூட்டிட்டு ஓடி இருப்பாங்க. அப்படிதானே நாங்களும் நினைக்கிறோம். ஏய், என்கிட்ட விசுவாசமா வாலாட்டிட்டு அந்த சேகருக்கு சப்போர்ட்டா தலையை நீட்டிட்டான்டா அவன். அவனை சும்மா விடக்கூடாது. அவன் உங்களையும் ஏமாத்துவான், என்னையும் ஏமாத்துவான். அவன் குடியிருக்கிற வீட்டை வேற யாராவது வச்சு பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருப்பான்டா அவன். இப்போ என்னென்ன பண்றது? அந்த சப் இன்ஸ்பெக்டரோட வீட்டு பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கானான்னு தேடி பாருங்க. எனக்கு என்னமோ அவன் உள்ளே தான் இருப்பானான்னு தோணுதுடா. சரிங்கண்ணே. டேய், ஒரு கல்லுறா.
டேய் நீங்க 2 பேரும் பின்னாடி போய் பாருங்க இருக்கானான்னு. டேய் நீங்க 2 பேரும் பெட்ரூம் போய் பாருங்க. அண்ணே யாரும் இல்லை என்ன உள்ள? டேய் இங்கடா. யாரும் இல்ல யாரு? நான் தெரியாம பேசுறேனா? உள்ள இன்னொரு உருவத்தை பார்த்ததுனால தான் நான் போய் பார்க்கறேன்னு சொல்றேன். நான் போய் பார்ப்பேன். வெல்டன் ஹேமா, உனக்கு பிரில்லியன்ட் மூளை. நீ எல்லாம் உளவுத்துறையில இருக்க வேண்டிய ஆளு. எனக்கு எப்பவுமே பிடிச்சது களவுத்துறை தானே குரு.